ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறது கடைசியாக முடித்த அந்த ப்ளவுஸினுடைய ஃபினிஷிங் தான். லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனுடைய கழுத்து பீஸு, ஓப்பன் பீஸு, பட்டி, ஸ்லீவ் இதெல்லாம் எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரெடி பண்ணோம் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி அந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா ப்ராப்பராக ஃபஸ்ட்லேருந்து நம்ம தைச்சோம் அப்படின்னா தான் நம்ம டைமும் சேவ் பண்ண முடியும், அந்த ஃபினிஷிங்கும் கொண்டு வர முடியும். அதே மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்களில் சில நுணுக்கமான விஷயங்கள் எல்லாமே நம்ம அதில் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் அந்த வீடியோவை வந்து நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதற்கு தொடர்ச்சியான இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணி எப்படி ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் அடுத்தது பேக் தட்டு. ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணது நெக் பீஸு, அப்புறம் ஓப்பன் பீஸு, அப்புறம் பட்டி, அப்புறம் ஸ்லீவ் ரெடி பண்ணோம். இப்போ வந்து பேக் தட்டு ரெடி பண்ணுறோம். பேக் தட்டுக்கு அப்புறம் ஃப்ரண்ட்டு ரெடி பண்ணோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து எல்லாத்தையுமே நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் இருக்க இதனுடைய பேக் தட்டை நம்ம ரெடி பண்ணுவோம். இதில் வந்து நம்ம இந்த போர்ஷன் இதில் வச்சு நம்ம கட் பண்ணியிருக்கோம் பேக் தட்டு இதில். இப்போ இதில் வந்து நம்ம இதை அடித்து திருப்புற மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இங்கே திக்னஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த பீஸையோ இந்த லைனிங் பீஸையோ கூட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அடித்து திருப்பிட்டு நீங்கள் தையல் போட்டுக்கலாம். இங்கே வந்து ஒரு 1.25 இன்ச்சு கேப்புக்கு நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த ஃபோல்டிங்கில் இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு நாட்ச் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சென்டர் வந்து மாறாமல் கரெக்டாக வரும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் நாட்ச் போட்டுக்கோங்க. இதை வந்து எந்த இடத்துல இருக்கோ அந்த பொசிஷன்லேயே இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த நாச்சில் இருந்து நாச் வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு தையல் போடணும். அப்படி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போடும்போது சரி நகருது அப்படின்னா நீங்கள் ஏதாவது பின் போட்டுக்கோங்க. குண்டூசி மாதிரி ஏதாவது போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு துணி நகராமல் இருக்கும். இதில் நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த லைனிங்கை மட்டும் இந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு இதை நல்லா நகத்தில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு படிமான தையல் போடுங்க. எந்த இடத்துலையுமே நீங்கள் படிமான தையல் போடாமல் விட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை ஃபோல்டு பண்ணி இப்படி திருப்பும் போது கண்டிப்பாக அந்த லைனிங் கிளாத் வந்து இப்படி மேலே வரும். அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்குமே படிமான தையல் போடுங்க. படிமான தையல் போடுறதே அந்த கிளாத் வந்து நல்லா அந்த இடத்துல ப்ரெஸ்ஸாக அமுத்தி இருக்கணும், வெளியில் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். அது வந்து அயன் பண்ண மாதிரி ஒரு ஃபினிஷிங் நமக்கு கொடுக்கும். அதனால் அந்த இடத்துல கண்டிப்பாக படிமான தையல் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் இதை அப்படியே ஃபோல்டு பண்ணி கரெக்டாக ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு ஒரு 1.25 இன்ச்சு கேப்பில் எந்த தையல் போட்டாலும் நமக்கு மேல் பக்கம் வச்சு தான் நம்ம தையல் போடணும். ஏன்னா இப்படி திருப்பி போட்டிங்கன்னா இங்கே ஏதாவது லூப் அடிச்சிருந்தாலோ இல்லை அது ஸ்ட்ரெயிட்டாக வரலைனாலும் நமக்கு தெரியாது. அதனால் எப்பவுமே நமக்கு மேல் வர துணி எல்லாமே நம்ம மேல் பக்கம் வச்சு தான் தையல் போடணும். இப்போ நம்ம இதில் தையல் போட்டாச்சு. இதுக்கப்புறம் இதில் நம்ம அவுட்லைன் தையல் போடலாம்.
இந்த தையல் தான் நமக்கு, இது வந்து நம்ம ஃபினிஷிங்காக போட்ட தையல். இப்போ நம்ம போடுறது வந்து லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் நம்ம அட்டாச் பண்றதுக்கு. இது எப்பவும் போல இந்த ஓரமாவே எவ்வளவு ஓரமா உங்களால போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இந்த எண்ட்ல இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த கார்னர்ல நிறுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பிட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த ஓரத்துலையும் இப்போ இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். லைனிங்கை கட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி மேல் கிளாத்தையும் அதிகமா விட்டு கட் பண்ணக்கூடாது. இப்போ இதுல வந்து நாச்சஸ் எங்க இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல ஆம்ஹோல் நாச் இருக்கு. இதை வந்து நீங்க நாச் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்க ஆப்போசிட் சைடுமே நீங்க நாச் போட்டுக்கோங்க. இப்போ நீங்க இதை ஃபோல்டு பண்ணும்போது நெக்கு சைடு எல்லாமே கரெக்டா ஈவனா வரணும். ஏன்னா இங்க நம்ம என்ன தைக்கிறோமோ அதுதான் வந்து நமக்கு ஃபினிஷிங். இப்போ பாத்தீங்கன்னா இந்த சைடு, இந்த ஷோல்டர், இந்த நெக்கு, இது எல்லாமே கரெக்டா நம்ம எப்படி கட் பண்ணமோ அதே ஷேப்ல நமக்கு அப்படியே வரணும். அதுக்கப்புறம் இங்க 1.5 இன்ச் விட்டுட்டு இதை நீங்க ஃபோல்டு பண்ணிக்கோங்க. டாட் வந்து பேக் டாட் பிடிக்கிறதுக்காக இந்த டிப்ஸ் சொல்றேன். இங்க 1.5 இன்ச் நீங்க விட்டுட்டு இதனுடைய சென்டர்ல வந்து நீங்க மார்க் பண்ணி இந்த இடத்துல டாட் போட்டுக்கலாம். இதுல நம்ம ஊசி மார்க் போட்டுட்டீங்க அப்படின்னா எந்த லென்த் வரைக்கும் வேணுமோ அந்த லென்த் வரைக்கும் ஊசியில மார்க் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் ஒரே அளவா வரும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இங்கே ஊசி மார்க் இருக்கு, இங்கே ஊசி மார்க் இருக்கு, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அப்ப இங்க இருந்து இது வரைக்கும் நம்ம ஈவனா ரெண்டும் ஒரே அளவா நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். பேக் ஸ்டிச் போட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த எட்ஜுமே நமக்கு ஈவனா இருக்கணும், ஏத்தியும் தாத்தியும் வரக்கூடாது. கைக்கு கை அப்படியே பிசுறு எல்லாமே கட் பண்ணிருங்க. பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு டாட்டுமே ஒரே அளவா வரும். இங்க கீழே வந்து இந்த
ஏத்தி தாத்தி வரக்கூடாது. நம்ம 1 இன்ச் விட்டுருந்தோம் ஒரு சைடுக்கு, அதுக்கான டாட் பிடிச்சாச்சு. இங்கேயும் 1 இன்ச் அதுக்கான டாட் நம்ம பிடிச்சாச்சு. இப்போ இதனுடைய இடுப்பு சுற்றளவு எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். ஏழேகால் அப்படிங்கும்போது இந்த இடத்துல நம்ம ஊசி மார்க் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த ஆம்ஹோல் கிட்டையுமே போட்டுக்கோங்க. ஏன் இங்க போட சொல்றோம் அப்படின்னா, நீங்க வந்துட்டு ஓவர்லாக் போட்டீங்க அப்படின்னா இந்த நாச்சு வந்து மறைஞ்சிரும். அப்ப எது வரைக்கும் உங்களுக்கு இந்த ஸ்டிச் போடணும் ஆம்ஹோல் ரவுண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாம போயிடும். அதனால இந்த இடத்துல கூட நீங்க ஒரு நீடில்ல மார்க் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பேக் தட்டு ரெடி பண்ணியாச்சு.